Hi friends, welcome back to my channel Savvy Learner. இப்போ நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி போடணும் அப்படின்றது தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ரீவேல்யூவேஷன் நீங்கள் லாஸ்ட் சாப்டரில் நல்லா போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரீவேல்யூவேஷனுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க ரீவேல்யூவேஷன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் when a partner retire from a partnership firm, the assets and liabilities are reevaluated as a current value may differ from book value. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்ததே தான். ஸோ இதுலேயுமே ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியுமே என்ன பண்ணுறாங்க, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி புக் வேல்யூ கரண்ட் வேல்யூக்கும் கண்டிப்பாக இதில் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இதுலேயும் வருது. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு வேஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிவைஸ்ட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஷோன் இன் புக்ஸ். ஸோ புக்கில் வந்து காட்டியிருந்தால் எப்படி வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி புக்கில் வந்து காட்டல அப்படின்னா அதை வந்து எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் வந்து காட்டினா எப்படி வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ when revised value of assets and liabilities are shown in the books. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர் immediately after the retirement of a partner. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் என்னென்ன அசெட்டில் இன்க்ரீஸ் இருக்குது, என்னென்ன லைபிலிட்டிஸில் டிக்ரீஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அசெட்டில் டிக்ரீஸ் இருக்குது, அதே மாதிரி லைபிலிட்டிஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ரெண்டுத்துலையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம லாஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் அசெட்டில் இன்க்ரீஸஸ் இருந்துச்சு, அதே அசெட்டில் இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம், டிக்ரீஸஸ் இருந்தால் டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி லைபிலிட்டிஸில் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரெடிட், லைபிலிட்டிஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். ஸோ நமக்கு இந்த பக்கம் ஒரு நம்ம அசெட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னா நம்ம கிரெடிட்டட் பண்ணுவோம், அசெட் டிக்ரீஸஸ் ஆச்சு அப்படின்னா டெபிட் பண்ணுவோம். ஸோ அதோட ஆப்போசிட் தான் நமக்கு லைபிலிட்டி சைட். ஸோ நமக்கு அசெட் சைடு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு லைபிலிட்டி நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் அன்ரெக்கார்டட் அசெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கே போடுவோம்னா டெபிட் சைடில் போடுவோம், அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கே போடுவோம், கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஸோ இதில் கிடைக்கிற நமக்கு ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை நம்ம ரிட்டையரிங் பார்ட்னருக்கும் சேர்த்து நம்ம பிரித்து தரணும் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன ஜேர்னல் நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததே தான். ஸோ இங்கே ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டேரெக்டாக உங்களுக்கு நான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் டேரெக்டாக ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்லேயே வரேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜேர்னல் நீங்கள் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு இந்த பக்கம் நம்ம டெபிட், இந்த பக்கம் கிரெடிட், நம்ம எப்படி லெஜர் அக்கௌண்ட் போடுவோம் அதே தான். ஸோ இந்த பக்கம் கிரெடிட் சைடில் நமக்கு அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கிரெடிட் சைட் போடணும், அதே மாதிரி அதோட ஆப்போசிட் அசெட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் பண்ணணும். அப்போ லைபிலிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டு. ஸோ அதோட ஆப்போசிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அன்ரெக்கார்டட், அதாவது எந்த அசெட் வந்து அன்ரெக்கார்டட்னு கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து அன்ரெக்கார்டட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டு வந்து 2 ப்ராஃபிட்டில் வரும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு லாஸஸ் வந்துச்சு அப்படின்னா பைன் போட்டு எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் இந்த பக்கம் நம்ம போடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். வேறு எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் அட்மிஷன் எப்படி போட்டோம் அதே தான் இதுலேயும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இன்க்ரீசஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரணும், இன்க்ரீசஸ் இன் அசெட் அப்படின்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். அப்போ நமக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம என்ட்ரி போட்டுடலாம். அசெட் நமக்கு இந்த பக்கம் வருது, ஸோ பை சைடில் வருது அப்படின்னா ஸோ அசெட் அக்கௌண்ட் டெப்டார் டு ரீவேல்யூவேஷன் அப்படின்னு நீங்கள் போடணும். அப்போ தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் பை சைடில் வரும். ஸோ பை அதாவது கிரெடிட் சைடு நமக்கு வரும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக இந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே ஜேர்னல் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ ஜேர்னலும் அக்கௌண்ட்டும் ரெண்டுமே லெஜர் அக்கௌண்ட் ஒட்டுருக்கா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லெஜர் அக்கௌண்ட்ஸ், ஸோ இதுவுமே லெஜர் தான், லெஜர் அக்கௌண்ட் இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டில் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜேர்னல் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ அடுத்த சப்டிவிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அன்ரிவைஸ்ட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் liabilities are not shown in the books. இப்போ நம்ம பார்க்க போகிறது are not shown in the books. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அசெட்ஸ் அண்ட் liabilities are shown at original value. நம்ம எதில் போட்டோம், கரண்ட் வேல்யூவில் போட்டோம். இவங்க வந்து ஒரிஜினல் வேல்யூ என்ன விலைக்கு அவங்க வாங்கினாங்களோ அந்த விலையை வந்து அவங்க போடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுலேயுமே பேலன்ஸ் ஷீட் வந்து இமீடியட்டாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்போது, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். நெக்ஸ்ட் நெட் வேல்யூ ஆஃப் ரீவேல்யூவேஷன் இஸ் அட்ஜஸ்டட் த்ரூ கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் மெமராண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டு
opened when revised value are not shown in the books of accounts. ஸோ புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணல, அதாவது புக்கில் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மெமராண்டம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் அப்படின்றத அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட தியரி பார்ட். இதில் ரீவாலுவேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸில். ஸோ இது மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் தான். ஸோ அதை வச்சு தான் நமக்கு சம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சம்மை எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் படிச்சிடலாம். Chandra and Vishnu and Ram are partners in a firm sharing profit and losses equally. ஸோ என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் லாஸஸ் ஈக்குவலாக இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட ரேஷியோ என்ன, இவங்களுக்கு 1:1:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கிறாங்க. த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2019 இஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ லயபிலிட்டிஸில் வந்து கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, பில்ஸ் பேயபிள். நெக்ஸ்ட் அசெட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர், மிஷினரி, சன்ட்ரி டெப்டாஸ், ஸோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அட் பேங்க். ஸோ இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராம் ரிட்டையர்ஸ் ஆன் 31/3/2019 சப்ஜெக்ட் டு தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ என்ன ஆகுறாங்க, ராம் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷினரிஸ் வேல்யூவேட்டட் அட் ருபீஸ் 1,50,000. ஸோ இங்கே வந்து மிஷினரி எவ்வளோ, இங்கே 1,20,000 தான் இருக்குது, 20,000. இங்கே வந்து 1,50,000. ஸோ அப்போ என்ன இருக்குது, நமக்கு அசெட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அசெட் இன்க்ரீஸ் ஆச்சு, நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் brought down by 10,000. ஸோ ஃபர்னிச்சர் வந்து இங்கே எவ்வளோ 60,000. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா brought down by 10,000, அதாவது 10,000 வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அப்போ நமக்கு அசெட் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அசெட்டை நம்ம என்ன பண்ணணும், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் ஷுட் பி இன்க்ரீஸ் டு 5,000. ஸோ இங்கே வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 3,000 தான். என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ 5,000. ஸோ அப்போது நமக்கு லயபிலிட்டி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, நமக்கு என்ன கிரெடிட். அப்போ லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, நமக்கு அதோட ஆப்போசிட் டெபிட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹30,000 நாட் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் இஸ் டு பி ரெக்கார்டட் நவ். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு, ரெக்கார்டட் நவ் அப்படின்னு வந்தாலே நமக்கு என்னது, அன்ரெக்கார்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து அசெட்டாக லயபிலிட்டிஸ்ன்னு செக் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அசெட்டு தான். ஸோ அன்ரெக்கார்டட் அசெட்டை வந்து நம்ம எந்த பக்கம் போடுவோம், கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட் பண்ணணும். ஓகே. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் கிரெடிட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு என்ட்ரியாக போட்டுக்கலாம், எதெல்லாம் டெபிட் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம செகண்ட் என்ட்ரியாக போட்டுக்கலாம். நம்ம தேர்ட் என்ட்ரி என்ன போடணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டு இல்லைன்னா லாஸை வந்து தேர்ட் என்ட்ரியை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரிஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எதுக்கு போட போகிறோம் அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் அசெட். ஸோ இந்த இதில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மிஷினரி. ஸோ மிஷினரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெப்டா. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம புதுசாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அன்ரெக்கார்டட் அசெட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ரீவேல்யூவேஷன். ஸோ மிஷினரி நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 30,000. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக நமக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா அதுவும் 30,000 தான். ஸோ மொத்தம் நம்மளுக்கு இங்கே 60,000. ஓகே. செகண்ட் என்ட்ரி வந்து நம்ம எதெல்லாம் டெபிட் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ ரீவேல்யூவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொவிஷன் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டு ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது 2,000. ஓகே. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது எவ்வளோ 10,000. ஸோ மொத்தம் நமக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 12,000. ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால தான் நான் இப்படி போடுறேன். ஸோ மற்றபடி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல நரேஷன் கீழே எழுதிக்கோங்க. நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டால் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம மிஷினரி போட்டுடலாம்.
ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம டேலி பண்ணிடலாம். ஸோ 60,000 அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட்1:1 ரேஷியோவில் இவங்க டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இவங்களுக்கு எப்படி பிரித்து தரணும், 60,000ல் மொத்தம் ஸோ மொத்தம் 60,000. ஸோ 60,000ல் மைனஸ் 12,000 நமக்கு எவ்வளோ வரும், ஸோ பேலன்ஸ் நமக்கு இங்கே ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 48,000. ஸோ 48,000ல் இவங்க எதில் எப்படி டிவைட் பண்ணிக்கிறாங்க, ஈக்குவலி. ஸோ 1:1 ரேஷியோவில். சப்போ 1/3 8,000 into 1/3. ஸோ 1/3 போட்டிங்கன்னா ஒரு பார்ட்னருக்கு போட்டால் போதும், நமக்கு கண்டுபிடிச்சலாம் 16,000. ஸோ அப்போது இவருக்கு 16,000, இவருக்கு 16,000, இவங்களுக்கும் 16,000. ஸோ ஈக்குவலி வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலினா எவ்வளோ பேர் இருக்காங்களோ உங்களுக்கு டிவைடட் பை 3 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 48,000. ஸோ இதுதான் நம்மளோட ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நம்மளோட என்ட்ரி என்ன, இதுதான் நம்மளோட ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். நம்ம இப்படி தான் போடணும். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு சந்திராஸ் கேபிட்டல், விஷ்ணு கேபிட்டல், ராம் கேபிட்டல் போட்டு ஸோ அவங்கவுங்க அமௌண்ட்டை நம்ம இந்த பக்கம் போட்டுடணும். ஸோ இது வந்து டோட்டல் அமௌண்ட். இது வந்து ப்ராஃபிட்டாக இருந்தால் இப்படி, இதோட ஆப்போசிட்டாக வந்து அதாவது இந்த பார்ட்னர்ஸோட பேர் எல்லாமே டெபிட்டு, கீழே வந்து டூ ரீவேல்யூவேஷன் போட்டோம் அப்படின்னா அது லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரீவேல்யூவேஷன் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.